கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. ஒரு நிமிடத்தில் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன்னை தேடி வரும். இது இந்த பழனி முருகனின் அருள் வாக்காகும். நான் தருவதை தட்டிவிடாதே என்று சொல்லவே இந்த நல்லதொரு காலை பொழுதில் நீ கேட்டதை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். இந்த நாள் உனக்கு நல்ல நாளாகத்தான் இன்று அமையப் போகிறது. இன்று எதை எண்ணி நீ கேட்கிறாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தி தருவேன். அதை இந்த முருகப்பெருமானிடம் உடனே கேள். இப்பொழுது நான் உனக்கு நிச்சயமாக நீ கேட்கும் அனைத்தையும் தருவேன். நீ என்னை வெகு நாளாக தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னிடத்தில் அற்புதங்கள் நிகழாதா, அதிசயங்கள் நிகழ்ந்துவிடாதா என நீ என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆனால் நீ ஒன்று தெரிந்து கொள். நீ எப்பொழுது என்னை தேடினாயோ அப்பொழுதே நான் உன்னிடம் வந்துவிட்டேன். அது தெரியாமல் நீ என்னை எதிர்பார்த்து கொண்டே இருந்தாய் அல்லவா? உனக்கான அற்புதங்களையும் அதிசயங்களையும் இதோ நான் இப்பொழுது நடத்தப் போகிறேன். நீ என்னிடம் ஓடி வா. நான் உன்னை இப்பொழுதே அணைத்து கொள்கிறேன். நீ எப்பொழுதும் எங்கு வாசம் செய்கிறாயோ அங்கே நானும் வாசம் செய்கிறேன். உன் இல்லத்திலே அமர்ந்து கொண்டே இருக்கிறேன். நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த முருகப்பெருமான் நீ வசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறேன். சில நேரங்களில் நீ என்னை மறந்துவிட்டாலும் நான் உன்னை தேடி வந்து விடுவேன். ஏனென்றால் உன்னிடத்திலும் உன் வீட்டிலும் நான் இருக்கும்போது எதை பற்றியும் நீ கவலைப்படாமல் எதை உனக்கு வேண்டுமானாலும் அதை தைரியமாக நடத்து. உன் கண் முன்னே உனக்கான உணர்ச்சி பூர்வமாக நான் உன்னிடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன். நீ என்னை இமைகளை மூடி முருகா முருகா என்று ஓம் சரவண பாபா என்றும் என் நாமங்களை உச்சரிக்கும் பொழுது நீ என்னை உணர்வாய். நிம்மதியின்மை, எதையும் சாதிக்க முடியவில்லை என்று நீ பல நாட்களாக என்னிடத்தில் அழுது கொண்டிருக்கிறாய். இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றிய எண்ணங்களை எல்லாம் நீ என்னிடத்தில் கொட்டி கொண்டிருக்கிறாய். உனக்கு உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கூறி நீ இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது? ஏற்றம் இரக்கம் கலந்தது ஒன்றுதானே வாழ்க்கை. இதை நீ இல்லை என்றால் எப்படி வாழ்க்கை வாழ முடியும்? உங்கள் பாசம், தேடல், வளர்ச்சி என்று எதுவுமே அளவுக்கு மேல் போகும்போது தான் சிக்கல் ஏற்படுகிறது. நம் எந்த ஒரு செயலிலும் எந்த ஒரு வேலையிலும் அதை கடமைக்கு தான் செய்ய வேண்டுமே தவிர அதை முழு ஈடுபாடு கொள்ளும் பொழுது அதன் மீது நம்மளுக்கு ஆர்வம் அதிகமாகி விடுகிறது. எனவே அப்பொழுது நமக்கு அந்த பொருளில் இருந்து நாம் எப்பொழுதும் ஒன்றி போகிறோம். அப்பொழுது திரும்பி அந்த செயலை விட்டு நாம் வெளியே வரும்பொழுது அது நமக்கு மிகவும் கடுமையாக தோன்றுகிறது. மனதில் உள்ள குப்பைகளை எல்லாம் அப்பொழுதே எரிந்துவிட வேண்டும். அப்பொழுதே குப்பை தொட்டியில் போட்டுவிட வேண்டும். நீ அதை சுமந்து கொண்டே இருக்கும் பொழுது அது உன்னை அழுத்தம்தான் செய்ய போகிறது. அது உன்னிடத்திலிருந்து எப்பொழுது வெளியேறுகிறதோ அப்பொழுதே உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். நீ தீய சக்திகளை எப்பொழுதும் கூடவே வைத்திருந்தால் அது உனக்கு எப்பொழுதும் கெட்டதாகத்தான் நடக்கும். அதனை கருக்கி சுட்டுவிட வேண்டும். அதுவும் முன்னால் முடியவில்லை என்றால் உன் பாதத்தில் நீ என் பாதத்தில் வைத்து சரணடைய வேண்டும். செல்லமே, நான் பார்த்து கொள்கிறேன். மனதில் ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய். இதை பலமுறை உன்னிடத்தில் நான் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன். நான் என்னிடம் நீ வந்துவிட்டால் உனக்கு எந்த இழப்பும் இல்லை என்று பலமுறை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன். என்னை விட்டு விலகிவிட வேண்டாம். எண்ணத்தோடு நீ தியானம் செய்ய வேண்டும். எப்பொழுதும் தியானம் செய்யும் பொழுது முழு மனதாக பிரார்த்தனை செய்ய வேண்டும்.
அப்படி செய்தால் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். தியானம் செய்வது சற்று கடினமான சூழ்நிலைதான். எவராலும் எந்த சூழ்நிலையிலும் 5 நிமிடம் அமைதியாக இருக்க முடியாது. அந்த 5 நிமிடத்தை யார் ஒருவர் இந்த அப்பனை நினைத்து தியானம் செய்கிறார்களோ அவருக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயம். இதை நீ எப்பொழுதும் நினைத்து கொள்ள வேண்டும். நான் உன்னிடத்தில் பலமுறை இதை சொல்லிவிட்டேன், ஆனால் நீ அதை உதாசீனப்படுத்திவிட்டாய். அப்படித்தானே என்னை விட்டு விலகி விடுவாய் என்று உன்னை விட்டே விலகி போய்விடும். மன அழுத்தம் வரும். இதையெல்லாம் புரிந்து கொண்டால் மன அழுத்தமே வராது. அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் நீ மறந்து போவாய். நீ உன்னிடத்தில் இருக்கும் தீய சக்திகள், உனக்கு கவலைப்பட போகின்ற விஷயங்கள், உன்னுடைய கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் உன்னை விட்டு வெளியேறிவிடும். உன் இதயமே உன்னை தூக்கி எறிந்தாலும் முதல் உன் தலையில் இருக்கக்கூடிய அனைத்து சுமைகளையும் இறக்கிவிடு. அது இந்த முருகன் உனக்கு கொடுக்கும் உத்தரவு ஆகும். நீ எப்பொழுதும் உன் சுமைகளை தலைமேல் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய். அதை நீ எப்பொழுது இறக்குகின்றாயோ அப்பொழுதே உனக்கு நிம்மதி கிட்டும். உன் கவனத்திற்கு இதை நான் கொண்டு வருகிறேன். எனக்கு உன் கண்ணீரில் வேதனையும் தெரிகிறது. உன் மனம் கஷ்டப்படும் பொழுது நான் எப்படி அங்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? என் பிள்ளை கஷ்டப்படும் பொழுது அப்பன் எப்படி சுகத்தை காண முடியும்? அதனால் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. சொல்லப் போகிறேன். ஏனென்றால் உன்னுடைய இருப்பது இந்த வாழ்க்கை யாரும் தீர்மானிக்க முடியாது அல்லவா? மனதில் ஆழமாக பதித்து வைத்து முதல் சந்தோஷமாக இரு. உனக்கு வேண்டியவைகளை வர வைத்துக்கொள். அந்த நல்ல நேரம் இதோ வந்துவிட்டது. நாளை பொழுது நிறை பொழுது, இனி வருப்பொழுது அனைத்தும் உன் சுமைகளை கடந்து போக செய்யும். என் செல்லமே, இன்று இந்த வியாழக்கிழமை ஒரு பதிவினை நான் உனக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். இதை நீ முழுமையாக கேட்டுவிடு. இல்லை என்றால் நீ என்னை உதாசீனம் செய்தால் உனக்கான விளைவு நீயே சந்திப்பாய். என் நாமத்தை நீ எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு. அதனால் உனக்கு எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். இன்று சிறப்பாக மாறும் என்று நீ நினைத்து கொண்டே இரு. எப்பொழுதும் என் செல்ல பிள்ளைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் கிட்டும். அதனால் இந்த முருகனை நீ ஒருபோதும் நம்பி கெட்டு போகவில்லை. நான் சொல்வதை நீ முழுமையாக கேள். நீ கேட்டுவிட்டாய் என்றால் அது உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கை இனி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், கவலையும் இல்லாமல், உன் கண்ணீருக்கு கஷ்டத்திற்கும் இப்பொழுது முடிவு வந்துவிட்டது என்று அர்த்தம். உன் அப்பனை நீ முழுமையாக நம்பு. நான் எப்பொழுதும் உன்னோடே இருக்கிறேன். என் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு உண்டு. என் செல்லமே, உனக்காக நிச்சயமாக நல்லதே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே செயலாகும். உனக்கு எப்பொழுதும் இந்த முருகன் துணையாக இருந்து கொண்டே இருக்கிறேன். ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.